ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல். இன்றைக்கி ஸ்ரீராம நவமி ஸ்பெஷல் நைவேத்தியம். ராமர் பிறந்ததில் இருந்து இப்போ வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய நைவேத்தியம் தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ராமரை வழிபட்டால் நமக்கு கைமேல் பலன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ராமஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை மனசால் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் வாயால் உச்சரிக்கிறப்போ சிறந்த பலன்களை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக அடைய முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் நான் மென்மேலும் வளர்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். முதல் நைவேத்தியமாக இன்றைக்கி நம்ம ராமருக்கு செய்ய போகிறது கோசம்பரி. அதுக்கு இன்றைக்கி நாம் பாசி பயிர் எடுத்திருக்கோம். மோஸ்ட்லி இதுக்கு பாசி பருப்பு எடுப்பாங்க. தோலை நீக்கி செஞ்சோம் அப்படின்னா அது பாசி பருப்பு, தோலோடு எடுக்கிறதுனால இன்றைக்கி நம்ம பாசி பயிராகவே எடுத்தாச்சு. இதை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாசி பருப்பும் இதே மாதிரி தான் 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4-5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாகிரும் பருப்பு. நம்ம அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் முளைக்கட்டி யூஸ் பண்ண போகிறேன், இன்னும் ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக. ஆல்ரெடி ஊற வச்ச பாசி பருப்பை நான் முளை கட்டி வச்சுருக்கேன். நம்ம காலையில் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா மதியம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவர் நைட் நம்ம ஒரு துணிலையோ இல்லைனா இதே மாதிரி பாத்திரத்துலேயோ மேலே ஒரு தட்டு மட்டும் மூடி வச்சு லைட்டாக அதுக்குள்ளே இந்த அளவுக்கு காற்று போகிற மாதிரி நம்ம மூடி வச்சுட்டா போதும். நைட் ஃபுல்லாக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த அளவுக்கு முளை கட்டி வந்துடும். இந்த அளவுக்கு முளை கட்டின பயிரை தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம முளை கட்டின பயிரை தான் கோசம்பரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸ்வீட் ரெசிபிஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணுறோமே அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். இதோட காரணம் என்ன அப்படின்றது நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ கோசாம்பரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு முளை கட்டின பாசி பயிர் அதை எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ பாசி பயிர் எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காய் எடுக்கணும். பாசி பயிர் 1 பவுல் அப்படின்னா வெள்ளரிக்காய் 1 பவுல் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் அளவுக்கு வெள்ளரிக்காய் நான் எடுத்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சாலட் வெள்ளரிக்காய் விட இந்த மாதிரி நாட்டு வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறது இன்னும் நல்ல சிறப்பானது. இது கூட தேங்காய் பின்னாடி இருக்க ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துட்டு தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி. 1 பச்சை மிளகா இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உள்ளே இருக்க விதையை எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். அதே பச்சை மிளகாய் எவ்வளோ எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ½ லெமனை எடுத்து அதில் பாதி மட்டும் ஜூஸ் பிழிஞ்சு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த குவான்டிட்டிக்கு இந்த லெமனில் பாதி அளவுக்கு ஜூஸ் பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கடைசியாக சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ராமஜெயம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட ராமருக்கான முதல் நைவேத்தியம் ரெடி ஆகிடுச்சு. வெயில் காலத்தில் நாம் கொடுக்கக்கூடிய பிரசாதமாக இருந்தாலும் சரி, பண்டமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு உடம்பு குளிர்ச்சியாகவும் வயிறுக்கு இதமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப சிம்பிளான இயற்கையான முறையில் செய்யக்கூடிய ரெசிபிஸாக நம்ம செய்வோம். அடுத்தது ராமர், பெருமாள், நரசிம்மர் எல்லாருக்குமே ரொம்பவே உகந்த பானகம். இன்றைக்கி நான் சொல்கிற அளவுகளில் வச்சு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம பானகம் ரெடி பண்ணலாம். 70 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி நல்லா பொடிச்சா வெல்லமாக எடுத்திருக்கேன். திருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு வெல்லம் கரைஞ்சிரும். ஒரு 3 ஏலக்காவை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட அப்படியே தோலோடவே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு நல்லா இடித்து பொடி பண்ணி அதையும் இதோட கலந்துக்கலாம். இது கூட நாம் ஃபைனலாக 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பானகம் செய்கிறதுக்கு நாம் புளி இல்லை அப்படின்னா லெமன் 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் புளிப்புக்கு. ராமநவமி அன்னைக்கு எல்லாருமே மோஸ்ட்லி விரதம் இருப்பாங்க அப்படின்றதுக்காக விரதம் முடிச்சுட்டு குடிக்கக்கூடிய ஒரு பானம் நல்ல எனர்ஜி பூஸ்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பானகம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம், சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து கரைச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சுக்கில் நிறைய நார் இருக்கும் அப்படிங்கிறனால குடிக்கிறதுக்கு ஒரு சிலர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நாரை எடுத்துட்டோம் அப்படின்னா விரதம் முடித்து குடிக்கிறப்போ கரெக்டான பக்குவமாக இருக்கும். கடைசியாக நம்ம ஏலக்காவோட மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அளவுகள் சொல்லியிருக்கேன். இதே குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா இதே மாதிரி அளவுகளோடு வச்சு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடைசியாக ராமருக்கு படைக்கிறப்போ துளசி இலைகளை இது மேலே நாம் போட்டு ராமருக்கு நைவேத்தியமாக வச்சா இன்னும் சிறப்பு. அடுத்தது நீர்மோர். நீர்மோருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் தயிர் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கலாம்.
1/2 லிட்டர் அளவுக்கு நீர்மோர் ரெடி பண்ணுறதுக்கான குவான்டிட்டி வந்து இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன். இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி சின்ன சைஸ் இதையும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகா இந்த சைஸில் எடுத்து அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அதையும் நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். மோருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொரன்னு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுக்கிறப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு அரைப்பட்டு அதோட எசன்ஸ் வந்து நம்ம மோரில் இறங்கிரும். நம்மளோட மோரும் வந்து கலர் மாறாது. நம்ம மோர் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும். அதனால் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அந்த மசாலாவை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா மோரை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே தனியாக நின்றுடும். அதோட எசன்ஸ் மட்டும் மோரில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம 1/2 லிட்டர் மோருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நீர்மோர் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ராமருக்கு நீர்மோரையும் படைச்சிடலாம். ராமர் சித்திரை மாதத்தில் நல்ல வெயில் காலத்தில் தான் பிறந்தாங்க. நம்மளோட குட்டி ராமரை பார்க்க வந்த நாட்டு மக்களுக்கு வெயிலோட தாக்கம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடலுக்கும் வயிற்றுக்கும் மனசுக்கும் எதமாக இருக்கிற மாதிரி பானகம் நீர்மோர் கோசாம்பரி இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்ததா சொல்கிறாங்க. நாம் செஞ்ச அனைத்துமே உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான பொருட்கள். என்னதான் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாயாசம் பொங்கல் ஸ்வீட்னு செஞ்சாலும் ரொம்பவே பாரம்பரியமாக ராமர் பிறந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 நெய்வேத்தியத்துக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு இடம் உண்டு. அப்பேற்பட்ட இந்த சிறப்பான நெய்வேத்தியத்தோட நாம் சொல்ல வேண்டிய உச்சரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் ராமஜெயம். ரொம்பவே சிறப்பான இதிகாசமான ராமாயணத்தை எழுதின வால்மீகி சின்ன வயசில் வழிப்பறி கொள்ளையராக இருந்திருக்காரு. இந்த உண்மையை கண்டறிஞ்ச நாரதர் அவருக்கு ராமஜெய மந்திரத்தை சொல்லியிருக்காரு. நம்ம வால்மீகிக்கு ராமநாமம் வரல. புத்திசாலித்தனமாக யோசித்த நாரதர் ஒரு மரத்தை காட்டி மரான்னு சொல்லியிருக்காரு. வால்மீகியும் மரான்னு சொல்ல ராம மந்திரம் அவருக்கு வாயில வந்துருச்சு. அதுக்கப்புறம் எழுதினது தான் நம்மளோட சிறப்பான ராமாயண இதிகாசம். ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை 108 தடவையோ 1008 தடவையோ எழுதுறது ரொம்ப சிறப்பு. எழுத முடியாதவங்க எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை அந்த மந்திரத்தை தயவு செஞ்சு உச்சரிச்சு பாருங்க. லங்கைக்கு வானர கூட்டத்தோட போக முடியாத ஆஞ்சநேயர் பாறையில் ராமான்னு எழுதி கடலில் தூக்கி போட்டு அது மூலமாகவே பாதையை அமைச்சு இலங்கைக்கு சென்று அடைஞ்சதா இதிகாசம் கூறுது. ராமநவமி அன்னைக்கு பட்டாபிஷேகத்தோடு இருக்கிற ஃபோட்டோவை வச்சு வழிபடுறது இன்னும் சிறப்பு. அனைவரும் எல்லா நலனும் வளமும் பெற்று வாழ என்னுடைய பிரார்த்தனைகள். ஸ்ரீராம ஜெயம்.